ஸோ நீங்கள் கேட்ட மாதிரி படத்தில் இவ்வளோ முத்த காட்சிகள் இருக்குது அப்படின்னு. ஸோ படிக்கும்போது எனக்கும் அதே ஷாக் இருந்தது, என்னடா இவ்வளோ முத்த காட்சிகள் ஃபஸ்ட்டு படத்திலே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் படிக்கும்போது கதைக்கு அது வந்து ரொம்ப தேவைப்பட்டது. ஸோ எமோஷனலான விஷயமா இருக்கட்டும், என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும், ரெண்டுக்குமே அந்த இடத்துல அந்த விஷயங்கள் தேவைப்பட்டது. ஸோ அதனால எனக்கு இது எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்ற பயம் இல்லை. நடிக்கும் போது தான் கொஞ்சம் நர்வஸாக இருந்துச்சு, மற்றபடி ஓகே தான். ஸோ அந்த மெயினாகவே அந்த லிப்லாக் சீனே இங்கே படத்துலேயே ஒரு மெயின் மொமெண்ட்டில் தான் வருது. ஸோ அது கரெக்டாக இருக்கும், தப்பாக தெரியாதுன்றது எங்களோட. நிறைவேறாதது ரெண்டாவது ஆசை. ஆமா, அது நிறைவேறத நாங்க காட்ட ட்ரை பண்ணோம், சென்சார்ல வந்து ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கா. ஸோ அதனால கண்டிப்பா ஏத்துப்பாங்க. அதாவது அந்த ரோலுக்கு நம்ம கரெக்டா அது பெர்ஃபார்மன்ஸ்ல தானே எல்லாமே இருக்கு. பாண்டியன் ஸ்டோர்ல அந்த 4வது தம்பி பையன் அப்படின்னும் போது அதுக்கேற்ற மாதிரியான விஷயங்கள் பண்ணா மெச்சூர்டா இருக்க முடியாது. பட் இதுல மதன் கேரக்டர்ன்றது இந்த மாதிரி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பெர்ஃபார்ம் பண்ணோம்னா மக்கள் கண்டிப்பா ஏத்துப்பாங்க அப்படின்றது இருக்கு. ஸோ ஏத்துப்பாங்க. உங்களுக்கு வந்து படத்திலே வந்து ரொம்ப இதா கேக்குறீங்களே, எவ்வளவு ஆசைப்படுறாரு. இல்ல இல்ல, என்னங்க கூச்சப்பட வைக்கிறாங்க. நல்ல வேலை அடுத்த சீன் எதுவும் காட்டல, சென்சார்ல தூக்கிட்டாங்க. நான் அப்புறம் சரி அப்புறம் தெளிவா பேசுவோம் அதை பத்தி அப்படின்னு. ஆமா இல்ல ஆமா, ஏன்னா டீமுக்குள்ளதான் படம் பார்த்துருந்தோம், நாங்களே எங்களுக்குள்ள பார்த்துருந்தோம். இப்பதான் வந்து நிறைய பேர் முன்னாடி ஒரு 100-120 பேர் முன்னாடி பாக்குறோம். எங்களுக்கு அந்த பதட்டம் இது எல்லாமே இருந்தது. ஏன்னா படம் நாங்க தான் பண்ணியிருக்கோம், உள்ள இருந்துட்டு அதை ஜட்ஜ் பண்ண முடியாது நல்லா இருக்கா இல்லை இது ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப நம்ம 100 பேர் வந்து பார்த்துட்டு சொல்லும் போது எல்லாருமே கொஞ்சம் பாசிட்டிவா சொல்றாங்க. அது நல்லா எல்லாருமே பிடிச்சிருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து சொல்றாங்க, இந்த விஷயம் நல்லா இருக்கு, ஜென்சிக்கு பிடிக்கும்ன்றாங்க. ஸோ அவங்க இதெல்லாம் கேட்கும் போது அப்பாடா நம்ம என்னென்ன நினைச்சு சில விஷயங்கள் பண்ணோமோ அது எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிருக்கு, பிடிச்சிருக்கு எல்லாருக்கும் படம் அப்படின்றதுல திருப்தியா இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்த் வால் பிரேக்கிங் சொல்லுவாங்க. அதாவது ஆடியன்ஸ் ஸ்ட்ரைட்டா பேசுறது, ஃபோர்த் வால் பிரேக்கிங் சொல்லுவாங்க. அது டைரக்டரோட டச். இந்த இதுல பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர் இது பண்ண ஆடியன்ஸ் கூட அந்த ஒரு கேரக்டர் டிராவல் ஆகிட்டே இருக்கும், எங்கேயும் போரும் அடிக்காது. ஒரு ஆடியன்ஸுக்கும் மதன் கேரக்டருக்கும் ஒரு இது இருந்துட்டே இருக்கும்ன்றது புதுசா இதுல வைக்கலாம், நல்லா இருக்கும். ஏதாவது புதுசா எக்ஸ்பெரிமெண்டலா ஏதாவது பண்ணும்ல, அதுக்காக பண்ணாரு, அது ஒர்க் அவுட் ஆயிருக்கு. தமிழ்நாட்டுக்கு முக்கியமான விஷயமே வந்து கற்புன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா நீங்க வந்து என்ன சொல்லிருக்கீங்கன்னா கற்பை விட உயிர் தான் முக்கியம் சொல்லிருக்கீங்க. எந்த அளவு ஏத்துக்கப்படும்? என்ன சொன்னீங்க? கற்போட தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு கற்பு தான் முக்கியம் சொல்லிட்டு பரவலா இல்ல எல்லாருமே அதான் பேசுவாங்க. ஆமா ஆமா சரிங்களா? ஆனா வந்து ஒரு டைலாக் வந்து ஹீரோயின் சொல்லுவாங்க கற்பை விட உயிர் தான் முக்கியம். எந்த அளவுக்கு தமிழ்நாட்டுல, ஏன்னா தமிழ்நாட்டுல இருக்கீங்க, படம் பண்ணிருக்கீங்க, ஏத்துக்கப்படும் இந்த டைலாக்? கற்பை விட உயிர் தான் முக்கியம் அப்படின்னு அது வந்து சிச்சுவேஷனை பொறுத்து இருக்கலாம். இதுல வந்து என்னன்னா அந்த வேர்டை ஏன் சொன்னாங்க அப்படின்றதுக்கெல்லாம் பேக் ஸ்டோரின்னு ஒன்று இருக்கு. இது பொதுவான கருத்து, காமனான கருத்துன்னு கிடையாது. அது அந்த ரதின்ற ஒரு கேரக்டர், அது ஒரு மிஸ்டேஸான கேரக்டர், முன்னாடி பின்னாடி என்ன இருக்கு நமக்கு தெரியாது, அதை நாங்கள் காட்டல. ஸோ வந்து அது அந்த கேரக்டரை பொறுத்து சொன்னதுனால அது அப்படிதான் போகும், தவிர காமனான போகாது. உயிரோட மானம் தான் முக்கியம். உயிரோட மானம் தான் முக்கியம். நீங்க அந்த சீன் மட்டும்தான் பாத்தீங்கன்னா இல்ல, அதுக்கு ஒண்ணுதான். எல்லா ரிலீஜன்லயுமே உமன் ஆபரேஷன் இருக்கு, அத சொல்லணும்ன்றதுக்காக தான் அந்த இது. இல்ல அதையே மென்ஷன் பண்ணி காட்டுனீங்க, அந்த அவங்க சொல்லுது அந்த விஷயத்தை பண்றாங்க, ஆனா அந்த விஷயத்தை மென்ஷன் பண்ணி காட்டுனீங்க. அது தப்பா ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாங்க. நம்ம அந்த இது முக்காடு போட்ட உடனே அது தப்பா ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாங்க. அந்த ஒரு நான் இறுதி பக்கம்னு ஒரு படம் வந்திருந்தது சார். ஒரே நிமிஷம், இங்கே இறுதி பக்கம்னு ஒரு படம் 2021 வந்தது. அந்த படத்தோட டைரக்டர் இவர் மனோ கண்ணதாசன். இவர்கிட்ட நான் அசோசியேட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருந்தேன். அது முடிச்சுட்டு அப்படியே படம் அதான் வரதன்கிற ரோல் நான் பண்ணியிருந்தேன். ஸோ சென்னை டு சிங்கப்பூர்லுக்கு அப்புறம் ஒரு ரோலில் ஃபுல் ஃபிளட்ஜாக வில்லன் மாதிரி பண்ணுறப்ப நமக்கு வந்து இப்படி தான் பண்ணுங்கிற பேராகிராஃப் ஒரு பார்டர் கிடையாதுல்ல, எதுனாலும் பண்ணலாம். அதனால் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன், பாட்டு பாடியிருக்கேன், டான்ஸ் ஆடிருக்கேன், நிறைய பண்ணியிருக்கேன், சந்தோஷமா பண்ணியிருக்கேன். படம் பார்த்துட்டு நீங்கள் தான் சொல்லணும். நன்றி. இல்லை, இப்போ எல்லாரும் சட்டை போடுறாங்க, ஒரே சட்டையை வச்சு தான் ஃபுல் படம் நடிச்சிருக்கிறாங்க. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ
டியரதியோட செலிபிரிட்டி ஷோ இன்னைக்கு. ஸோ வந்ததுக்கு எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். செலிபிரிட்டிஸ் நிறைய பேர் வந்தாங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வந்தாங்க, ப்ரெஸ் பீப்புளாக இருக்கட்டும். ஸோ எங்கள் எல்லாருக்குமே இது வந்து ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். டேரக்டருக்கும் இது ஃபஸ்ட்டு படம், எனக்கும் ஹீரோ அது ஃபஸ்ட்டு படம். ஸோ இது எல்லாம் ஒவ்வொரு மூமெண்ட்டுமே ரொம்ப எமோஷனலாகவும் ஒரு மாதிரி ரொம்ப பாசிட்டிவாகவும் இருக்குது. ஸோ இப்போ வரைக்கும் ஒரு மாதிரி பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸோ படம் பார்த்தவங்க எல்லாருமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்டு இன்னும் ஒரு 4-5 நாள் தான் இருக்குது. ஸோ இந்த விஷயம்லாம் இன்னும் பைட்ஸ் கொடுத்ததா இருக்கட்டும், ப்ரெஸ் பீப்புள்ஸோட சப்போர்ட்டு, இதெல்லாம் கொஞ்சம் இன்னும் ஒரு 3-4 நாளைக்கு கொஞ்சம் படத்துக்கு ப்ரொமோஷன் வகையில் நிறைய ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் தேங்க்ஸ். Jan 2 வந்து தியேட்டரில் போய் டியரதி பாருங்கள், கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். பாண்டியன் ஸ்டோர் சீரியல்லேருந்து இப்போது ஹீரோவாக இருக்கேன். ஸோ அப்போது எவ்வளோ சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே சப்போர்ட்டை டியரதி படத்துக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். தேங்க்யூ. இங்கே வந்திருக்கிற பிரசன்ட் மீடியா எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இன்னும் 2 டேஸில் ப்ரெஸ் ஷோவும் பிளான் பண்ணியிருக்கோம். நீங்களும் வந்து பார்த்துட்டு சொல்லிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். படம் ஒரு பாசிட்டிவாக தான் ரிவ்யூ வருது. Jan 2 தேட்டருக்கு வரும். படம் பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். எங்களை மாதிரி கொஞ்சம் முகம் தெரியாத, இந்த வெளிச்சத்துக்கு வராத நிறைய கலைஞர்களாக இந்த படத்தை பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் எப்படி இதை ரிசீவ் பண்ணுறீங்க? எல்லோரும் நல்லா ரிசீவ் பண்ணுறாங்க. ப்ளஸ் பீப்புளான உங்களோட ஆதரவு எனக்கு தேவை. நீங்கள் எப்படி இதை ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்களோ? ஏன்னா பெரிய 2 மலைகளுக்கு எதிராக வரோம் 2. ஸோ அதனால் உங்களோட ஒத்துழைப்பு இருந்தால் தான் நாங்கள் வர்றோங்கிறதே மக்களுக்கு போய் சேரும். அதனால் எல்லாருக்கும் கொஞ்சம் அதை நாங்கள் இப்படி வர்றோங்கிறத, டியரதிங்கிற பேர் ஜனவரி 2 வருதுங்கிறத எல்லாருக்கும் சொல்ல வேண்டியது உங்கள் கடமை. நன்றி. தேங்க்யூ.